உங்க வீட்டுல சோபா இல்லைன்னா அவங்க வாங்கியிருப்பாங்க. சரி புது தலைவர் வராரு, எப்படி நம்ம வெறும் தரையில இது பண்ண உட்காருதுன்னு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு அரசியலா ஆக்கினாக்கா அப்புறம் எப்படி சார் அது? சார் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் போய் சட்டசபையில உட்காந்து பேசுவாரு அவரு. சொல்லுங்க, அவங்க அப்பா இப்படிதான் பேசிட்டு இருந்தாரா? கதை ஏதோ இல்லையானா அவர் ஏதோ ஓட்டுறாரு அந்த படத்தை அங்க சட்டசபையில. அவர் என்னன்னா இது பண்ண முடியுமோ பண்ணாங்க. ஆனா அதையும் மீறி தான் வந்தாரு அவரு. அதை அவர் வைத்தறிச்சல் நேத்தி அவங்க சட்டசபையில வணக்கம் கூட வைக்கல. ஒரு முதலமைச்சருக்கு எல்லாரும் வச்சாங்க, இவர் வணக்கம் கூட வைக்கல. ஆனா இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனதுனால கட்டி புடிச்சு பண்றாரு. எதுக்கு நம்ம வைத்தறிச்சனால அவர் வெளிநடப்பு போயிருக்கிறாரு. அவரை போன வாட்டியுமே அவங்க அப்படிதான் பண்ணாங்க. அவங்க இருந்து பேசி இது பண்ண வேண்டியதானே. அவர் எவ்வளவு அழகா இத்தனைக்கு சினிமால நடிச்சவங்கன்றாங்க. இன்னைக்கு எவ்வளவு அழகா இது ஒரு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து ஸ்பீச் அவ்வளவு அழகா கொடுக்குறாரு. வந்த நாள்லயே 717 ஒன் ஷாப் மூடி இருக்காரு. இவங்க அது மாதிரி பண்ணிருக்காங்களா? 5 நாள் கூட இன்னும் ஆகல இன்னையோட. எவ்வளவு சூப்பரா பண்றாரு பாருங்க. கோவில்ல இருக்கிறது, ஸ்கூல்ல இருக்கிறது எல்லாத்தையுமே மூடி இருக்காரு. அது ஒரு இது தானே. கண்டிப்பா ஒரு வீட்லயும் ஒரு பொம்பளைங்க எவ்வளவு கண்ணீர் இது பண்றாங்க. ஒயின் ஷாப் இருக்கிறதுனால எவ்வளவு கஷ்டம். அதனால இது நல்ல வரவேற்க தர